Congratulations. And We are pregnant. சோஷியல் மீடியா பேஜ் மூலமா பிரபலமானவர் தான் ரசிகனின் ரசிகன் மணி. இவருக்கு ரீசெண்டாக தான் திருமணம் நடந்துச்சு. இனியில் தான் மணி அண்ட் தனுஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாயிட்டு வருது. சோஷியல் மீடியாவில் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாவே அவங்க பிரபலமாயிடுறாங்க. அதுவும் இப்போலாம் ஸ்கூல் அண்ட் காலேஜ்ல எல்லாமே சீஃப் கெஸ்டா யூடியூப் பிரபலங்களை தான் கூப்பிடுறாங்க. அதுவும் இவருக்குன்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணியே ரொம்பவே பிரபலமாக இருக்காரு. குறிப்பாக இவருடைய நகைச்சுவையான வீடியோஸ் அண்ட் தனது தனித்துவமான பாணியில் பதிவுகளை வெளியிட்டு ரசிகர்களை கவர்ந்திருக்காரு. இவருடைய முதல் மனைவி தான் கனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மணிகனி அஃபிஷியல் போன்ற தளங்களை தங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்களுடைய பொழுதுபோக்கு வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்படி இருக்க சொல்லதான் இவங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக 2 பேருமே விவாகரத்தை பெற்று பிரிஞ்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போது தான் மணி தனுஷா என்பவரை காதலிக்க ஆரம்பிச்சாரு. இதை தொடர்ந்து தான் இவங்களுக்கு போன வருடம் நவம்பர் மாதம் திருமணம் நடந்துச்சு. இவங்களுடைய திருமணத்தப்ப கூட நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து தான் 2 குடும்பத்துடைய சம்மதத்துடன் இவங்களோட திருமணமும் கோலாகலமாக நடந்தது. இந்நிலையில தான் மணி அண்ட் தனுஷா 2 பேரும் இன்னைக்கு லைவ்ல வந்திருக்காங்க. அதுல மணி அண்ட் தனுஷா 2 பேருமே ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாங்க. அதாவது மணி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு திருமணமாகி 4 மாதம் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள பலரும் கேட்குற கேள்வி தனுஷா கர்ப்பமா இருக்காங்களா அப்படின்றது தான். எப்போதும் தனுஷா பஸ்ல தானே வருவாங்க, இந்த முறை ஏன் ட்ரெயின்ல வந்தாங்க, அவங்க கர்ப்பமா இருக்காங்களான்னு கேட்குறாங்க. குழந்தை பெற்றாதான் ஒருத்தன் ஆம்பளினும் குழந்தை பெற்றாதான் ஒரு குடும்ப பெண்ணுன்றது கிடையாது. அதுவும் தனுஷாவுக்கு இப்போதான் 21 வயசு. அவங்களுக்குன்னு நிறைய கனவு இருக்கும். அதே மாதிரி தனுஷாவுடைய முகத்தை பார்த்தே இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபேஸ் க்ளோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் நீங்கள் கேட்கும் போது எங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வழி கொடுக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எப்போதும் ஒருத்தர்கிட்ட போய் எப்போ குழந்தை பெற்றுக்க போகிறீங்கன்னு கேட்காதீங்க. அது கண்டிப்பாக நடக்கும் போது நடக்கும். நீங்கள் கேட்குறது என்னமோ உரிமையாக தான் கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணும் போது அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்குற கேள்வி இதுவாக தான் இருக்குது. அதை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப வழி கொடுக்குது. அதே மாதிரி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இன்னும் குழந்தை இல்லையான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இப்படி பல விஷயங்கள் குறித்து மணி அண்ட் தனுஷா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து உட்காடுறாங்க. அதுக்கப்புறமா தனுஷா சிரிக்க அவங்க அம்மா சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் மணி பிரெக்னன்சி கிட்ட வாங்கி காட்டுறாரு. அதாவது தனுஷா பிரெக்னெண்ட் தான் இருக்கான்னு சொல்றாங்க. இதை ரிவீல் பண்றதுக்காக தான் நாங்கள் இந்த லைவுக்கு வந்தோம். இந்த மகிழ்ச்சியான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் குழந்தை இல்லாத போது எப்போ நடக்கும்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்காதீங்க. அது அவங்களுடைய மனசை ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு வாழ்த்து மழையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் மணி அண்ட் தனுஷா தம்பதிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.